பண்டைய காலத்தில் விஜயநகர் என்ற மாபெரும் பேரரசு இருந்தது. அந்த நாட்டின் மன்னன் வீரசேகரன் தனது ஞானத்தாலும் வீரத்தாலும் பிரசித்தி பெற்றவன். ஆனால் அவனுக்கு ஒரே குறை, அவனது அகங்காரம். வீரசேகரன் பல போர்களில் வென்று சக ராஜாக்களை வீழ்த்தி தனது பேரரசை பெரிதாக்கினான். ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னாலும் அவனது மனதில் ஒரு எண்ணம் வந்தது. நான் இந்த உலகின் மிக சிறந்த மன்னன், என்னை தோற்கடிக்க யாராலும் முடியாது. அவனது அமைச்சர்கள், மன்னா, அகங்காரம் ஒரு நாள் அழிவை ஏற்படுத்தும். சற்றே மௌனமாக இருக்கவும், நிபந்திருப்பதை தவிர உலகை அடிக்கடி பார்ப்பதும் நல்லது என்று அறிவுரை கூறினர். ஆனால் அவன் கேட்கவில்லை. ஒரு நாள் ஒரு வயதான முனிவர் மன்னரை சந்திக்க வந்தார். மன்னா, இந்த நாட்டின் உங்களை விட வலிமையானவர் இருக்கிறார். அவரை சந்திக்க விரும்புகிறீர்களா என்று கேட்டார். அவன் சிரித்தான். என்னை விட வலிமையானவர்? இது சிரிக்கத்தக்கது. அவரை கண்டிப்பாக சந்திக்க விரும்புகிறேன். முனிவர் மன்னரை அரண்மனையின் பின்புறம் உள்ள ஒரு பழமையான மரத்திற்கு அழைத்து சென்றார். மன்னா, இந்த மரம் உங்கள் தந்தை காலத்தில் இருந்தது. நீங்கள் பிறந்தபோது கூட இருந்தது. ஆனால் நீங்கள் போர்க்கொண்ட நாட்டை வென்றது போல் இந்த மரம் காலத்தை வென்றது. மன்னர் குழப்பமடைந்தார். இதற்கு எனக்கும் என்ன சம்பந்தம்? முனிவர் மெதுவாக பேசினார். அகங்காரம் கொண்ட மனிதன் பலரை வெல்லலாம், ஆனால் காலம் ஒருவரை விட்டு வைக்காது. மரமும் உங்கள் காலத்தை விட நீண்டதாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் எப்போது அழிகிறீர்கள் என்பதை காலம்தான் தீர்மானிக்கும். எனவே உங்கள் அகங்காரத்தை இப்போதே கைவிடுங்கள். மன்னர் அதிர்ச்சியில் நின்று விட்டான். இந்த நிமிடம் அவன் உணர்ந்தான், தன்னுடைய அகங்காரம் அவனை அழிவிற்கு அழைத்து செல்கிறது. அவன் முனிவருக்கு தலை வணங்கினான். இவ்வளவு நாட்களாக தவறு செய்ததை உணர்ந்து தலை குனிந்து மக்களின் ஆதரவை பெற முடிவு செய்தான்.